ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹவு டு மேக் ஏ பில்டிங் எப்படி கட்டுறது, பில்டிங்கை வந்து நம்ம எப்படி வந்து வீடை வந்து கட்டணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு மிக மிக அவசியமானது லேண்ட், அதாவது இடம். நம்ம மனை வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிடிசிபி அப்ரூவல் உள்ள இடமா இருந்தால் ஓகே. அந்த மனை வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி, அருகாமையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு கோயில் இருந்ததுன்னா அடிக்கடி போய் வரவங்களுக்கு அதுவும் உபயோகமாக இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு சைட்டில் ஒரு நல்ல மனை, வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் சிறப்பு, கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வடக்கு அல்லது கிழக்கில் ரோடு வசதி இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த இடம் மிகவும் வீடு கட்ட ஒரு சிறந்த இடமாக அமையும். சரிங்களா? தெற்கு மேற்கு போன்ற சைட்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒத்து வராது, ஒரு சிலருக்கு வந்து ஒத்து வரும். இந்த மாதிரி மனையை தேர்வு செஞ்சு அந்த இடத்துக்கு வாஸ்து பூமி பூஜை வந்து போடணும். பாலக்கால் போடுதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்யணும். அதுக்கு அடுத்தது போர்வெல் வந்து அமைச்சுக்கணும். போர்வெல் வந்து அமைச்சு அந்த இடத்துல கரண்ட் சர்வீஸ் இழுக்கணும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மின்சாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அடுத்தது அந்த போர்வெல் வந்து ஈசானிய மூலைன்னு சொல்கிற இடத்துல வந்து இருக்கிறது வந்து சிறப்பு. அது என்னென்னா வடகிழக்கு மூலை. தென்மேற்கு மூலையில் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் உள்ள இடம் விட்டு, பேக் சைடில் கொஞ்சமாக இடம் விட்டு, தெற்கும் கொஞ்சமாக இடம் விட்டு, அதுக்கப்புறம் வந்து மேற்கு தெற்கு ரெண்டு இடத்துலையும் கொஞ்சமாக இடம் விட்டு, காம்பவுண்டு கட்டுற அளவுக்கு இடம் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம பில்டிங் கட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சுக்கணும். நம்ம வீடு கட்டுறதுக்கு முக்கியமானது பெட்ரூம். அடுத்தது வந்து சமையல் கட்டு, ஹால், பாத்ரூம் இதெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து நம்ம அமைச்சுக்கணும். வாஸ்து சாஸ்திரப்படி ரூம்ஸ் வந்து அமைக்கிறதுக்கு 10க்கு 16, 10க்கு 11 இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. 1க்கு 6 அப்படிங்கிற சாஸ்திரத்தில் சாஸ்திரம் கிடையாது. அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற விஷயங்களில் வந்து 8 ஆகாது, 9 ஆகாது, 10 ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அது காலாண்டர் பின்னாடியே வந்து மனையடி சாஸ்திரத்தில் வந்து அளவுகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மனையடி சாஸ்திரம் மிகவும் அவசியமானது. அதுக்கப்புறம் கீழே வந்து பாலக்கால் கருங்கல்லில் அமைச்சு கட்டலாம், அல்லது போஸ்ட் போட்டு பெல்ட் போட்டு அமைக்கலாம். கருங்கல் போட்டு அதுக்கு மேலே போஸ்ட் போடுறவங்களும் பெல்ட் போடுறவங்களும் இருக்காங்க. 10 அடிக்கு ஒரு போஸ்ட் போடுக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செங்கல் வந்து தரமான செங்கல்லாம் பார்த்து வாங்கிக்கணும். அதுலேயும் வந்து தரமான செங்கல், தரமற்ற செங்கல்னு 2 விதமாக இருக்குது. அது வந்து பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிறது மிகவும் முக்கியம். செங்கலில் பில்டிங் கட்டலாம், ஹாலோ பிளாக்கில் கட்டலாம், பிரிக்ஸ் கல்னு சுண்ணாம்பு கலந்த கலவையில் வருது, அந்த கல்லில் கட்டலாம். வெயிட்லெஸ் ஸ்டோன் பில்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெடிமேடு ஜாயிண்ட் கல் இருக்குது, ஃபேவர் பிளாக்னு சொல்லுவாங்க, அதிலே கல் இருக்குது. அந்த கல்லையும் வந்து பில்டிங் கட்டலாம். இந்த மாதிரி சுவர்கள் வந்து நம்ம எந்த முறையில் வேணுமானாலும் நமக்கு தேவையான அளவு அமைச்சுக்கலாம். ஹை ரேட்டட் ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது செங்கல்லை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? மேலே வந்து காங்கிரீட் தளம் அமைக்கிறது மிக முக்கியமானது. என்ஜினியரிங் உள்ள போகிறவங்களுக்கு, கால்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நான் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேணாம். மற்றவங்களுக்கு என்ஜினியரிங் அதனால் என்னென்னே தெரியாதவங்களுக்காக நம்ம வந்து பில்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அமைச்சதுக்கப்புறம் கலவை வந்து மிக்சிங் கரெக்டாக போடணும். அதுக்கு மணல் யூஸ் பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மணல் வந்து மிகவும் விலை அதிகங்கிறதுனால எம் சாண்ட், பி சாண்ட் பக்கம் போகிறோம். அதுவும் நல்ல கலப்படம் இல்லாத சுத்தமான எம் சாண்டாக வாங்கிக்கணும். நல்ல சிமெண்ட்டாக வாங்கி 5க்கு 1, அதாவது 5 சட்டி மணல் 1 சட்டி சிமெண்ட் இப்படி யூஸ் பண்ணி கட்டுறது வந்து மிகவும் சிறந்த முறை.
7க்கு 1 வரைக்கும் நம்ம அளவு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து போட்டு கட்டலாம். அதுக்கப்புறம் ராம்கோ, பிரியா இந்த மாதிரி பல சிமெண்ட்டுகள் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இருக்குது. இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. பிரியா சிமெண்ட் இருக்குது, மகா சிமெண்ட் இருக்குது, அல்ட்ராடெக் இருக்குது. அல்ட்ராடெக் காங்கிரீட்டுக்கான ஸ்பெஷலான சிமெண்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம பல சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். இந்த சிமெண்ட்டில் கட்டி பில்டிங்க்கு டெய்லி வந்து நல்லா தண்ணி வந்து விடணும். ஒரு 7 நாள், ஒரு 1 வீக் வந்து கம்பல்சரி தண்ணி வந்து பில்டிங் வந்து கட்டி விடணும். அதுக்கப்புறம் பூசுறது வந்து மிகவும் அவசியம். 10க்கு 11, 10க்கு 12, 10க்கு 16 இந்த சைஸில் வந்து நம்ம ஹாலு, சமையல் கட்டு, பெட்ரூம் இந்த மாதிரி எந்த இடங்களை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அட்டாச்சு பாத்ரூம் வந்து வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு பூஜை ரூம் வந்து கண்டிப்பாக அவசியம். பூஜை ரூம் வந்து ஸ்கொயராக இருக்கணும். 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6 இந்த சைஸில் நம்ம எந்த சைஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கொயராக வர மாதிரி பூஜை ரூம் வந்து கட்டிக்கலாம். பூஜை ரூம் சமையல் கட்டிலேருந்து தள்ளி வர மாதிரி கட்டிக்கிறது மிகவும் இந்த மாதிரி வந்து நம்ம வீடு அமைச்சுக்கணும். வீடு வந்து மிகவும் சிறந்த முறையில் தரமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்தே அதுக்கு வந்து நல்ல கவனம் கொடுத்து பொறுமையாக கட்டணும். அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்வது கூடாது. அவசரமாக கட்ட வேலை சீக்கிரமாக முடியணும். அதே நேரத்தில் தரமானதாகவும் இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்டிங் வந்து கட்டணும். வேலையில் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து பில்டிங் வந்து கட்டினா அந்த பில்டிங் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து மேஸ்திரி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. அல்லது அவங்களுடைய அறிமுகம் வந்து எல்லா இடத்துலையும் பக்கத்தில் உள்ளவங்கள பற்றி கேட்டு அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்களான்னு கேட்டு தான் அவங்க வந்து ஒரு வேலையை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? அவங்க அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பில்டிங்க்கு அந்த பூஜை முறைகள் இருக்குது. அந்த முறைகளை கரெக்டாக செஞ்சு அந்த பில்டிங்கை வந்து கட்டினா தான் அந்த பில்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கும், நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் உள்ளவங்களும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால வாஸ்து பூஜை பண்ணணும். கடைசியாக இந்த மாதிரி புண்ணியாசன் டைமில் இந்த மாதிரி கணபதி பூஜை, கணபதி ஹோமம் இதெல்லாம் வந்து பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்துல வீடு கட்டினா மட்டும் பத்தாது, வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த காரியங்களை வந்து செஞ்சு வைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. நல்ல ஜன்னல் கதவு, நல்ல எல்லா இடத்துலையும் வந்து செலக்டிவாக ஒயரிங் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வாங்க. டைல்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள பர்சன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பில்டிங் வந்து கட்டினோம்னா அந்த பில்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக அமையும். அது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மனசு திருப்தியை வந்து கொடுக்கும். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவங்க வாழ்க்கை முழுவதும் சம்பாரித்த மொத்த பணத்தையும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. வீடு வந்து மிகவும் சிறப்பாக வந்து வந்திருந்தால் அவங்க வந்து மனசு திருப்தியோடு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வீடு கட்டுறது நம்மளுடைய வாழும் ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்குறோம். அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப மேலே போகாமல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி அதை சமாளிக்கிற மாதிரி கட்டுறது மிகவும் சிறந்தது. வீடு கட்ட மிக அதிக அளவில் கடன் வாங்கி கட்டுறது வந்து அது அந்த வீடை நம்மளுக்கு இல்லாமல் வேற ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம உருவாக்கிடக்கூடாது. நம்ம வந்து சிறந்த முறையில் வீடு கட்டணும். அதில் கடைசி வரைக்கும் நம்ம வாழணும். வீடு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த வீட்டை வந்து கட்டுங்க. ரொம்பவும் கடன்காரனாக ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடு கட்டுறதுல எந்த விதமான சந்தேகமோ இல்லை டவுட்டோ, சாரி 2 ஒன்று தான் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு நல்ல ஹெவி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், டாப் மோஸ்ட் பர்சன்ஸ்லேருந்து பாட்டம் பர்சன்ஸில் வரைக்கும் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு நான் கேட்டு உங்களுக்கு அதுக்கான சந்தேகத்தை வந்து நான் நிவர்த்தி பண்ணுறேன். அது நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நான் வீடு கட்டுற வேலையும் வந்து அதான் என்னோடய மெயின் பிஸ்னஸ். யூடியூப்புங்கிறது என்னோடய பார்ட் டைம் பிஸ்னஸ். ஓகேங்களா? வீடு கட்டுற வேலையை வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். பெரிய பெரிய இன்ஜினியர்ஸும் சிறப்பாக இருக்காங்க.
அவங்களும் வந்து நல்லா கட்டித்தர்றாங்க. நானும் டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். பட்டு நான் சிவில் சைடு தான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் சிவில் சைடு போயிட்டேன். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம் நம்ம சேனலில். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் யூ.